உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன். அம்மா இறந்து 3வது மாதம் இன்றைக்கி சாமி கும்பிட்ணும். ஆடி அமாவாசைக்கும் இன்றைக்கி நாங்கள் 3ஆம் மாதம் கும்பிட்டு இந்த ஹோட்டல்லேருந்து தாங்க சாப்பாடு வர வைக்கிறோம். சாப்பாடும் சூப்பராக இருக்குது, டிஃபனும் அது கூட சூப்பராக இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க இந்த ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஃபன் வாங்கிக்கின்னு இப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அம்மாவுக்கு படையல் போடலான்னு சொல்லி டிஃபன் பிரித்து வச்சு கருப்புரம் ஏற்றலான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கருப்புரம் ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்லி கருப்புரம் ஏற்றின்னு வரும்போதே அவர் அழுதுனே வந்தார். நாங்கள் கேட்டேன், ஏன் அழறீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா இறந்து 3 மாதம் ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்க இல்லையா, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் பண்ணி சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டோம். ஒருத்தராக அவங்களும் கருப்புரை ஏற்றி சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆசையோடு அந்த காக்கா எடுக்குது. அப்போ முன்னோர்களும் அவங்களும் அம்மாவும் கூட இருக்கிறாங்கன்ற அர்த்தம் தானேங்க. நீங்களே பாருங்கள், காக்கா எப்படி சாப்பிடுதுன்னுட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு பார்த்தோம். நேரில் உட்காந்து சாப்பிட்றவங்க இன்றைக்கி காக்கா மூலியமாக சாப்பிட்றாங்களேன்னுட்டு அவங்களும் முடிச்சுட்டு டிஃபன் எடுத்துன்னு போய் அன்னதானமும் கொடுத்தோங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு மன திருப்தியோடு கோவிலுக்கு போகிறோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.